தாவேகாவிற்கு ஆதரவா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பாமக தரப்பிலிருந்து இதுவரைக்கும் எதுவும் தெரிவிக்கப்படாமல் இருக்கும் சூழலில் தாவேகாவிற்கு ஆதரவு தருமா பாமக என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விஜய்க்கு ஆதரவு தருவது குறித்து பாமக இதுவரை முடிவு எடுக்கவில்லை என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இருந்தாலும் விஜய் தரப்பிலிருந்து பாமகவிடம் ஆதரவு கேட்கப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், வணக்கம். இன்று பாமக தரப்பிலிருந்து ஏதேனும் முடிவு வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா? உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் பிரியவதனா. தமிழக வெற்றி கழகத்திற்கு மெஜாரிட்டி எண்களை அளவிற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எது எது என்பதுதான் தற்போது ஒரு பிரதானமான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த வகையில சட்டப்பேரவை தேர்தலில் 18 தொகுதிகளில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி 4 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு விஜய்க்கு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இது குறித்து தற்போதைய நிலவரம் என்ன என்று கட்சி வட்டாரத்தில் நாம் விசாரித்த போது விஜய் தரப்பிலிருந்து பாமக தலைவர் அன்புமணியிடம் ஆதரவு கேட்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவலை கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் தற்போது வரை எந்த விதமான முடிவையும் அன்புமணி எடுக்கவில்லை என்பதுதான் தகவல்களாக இருக்கின்றன. நேற்று சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் அன்புமணியை வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் 4 பேரும் சந்தித்திருக்கிறார்கள். ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், விக்கிரவாண்டி தொகுதியில் வெற்றி பெற்ற சிவகுமார், செஞ்சியில் வெற்றி பெற்ற கணேஷ்குமார், அதே போன்று அன்புமணியுடைய மனைவி அவர்களும் தருமபுரியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே 4 பேருமே நேற்று அவரை சந்தித்திருக்கிறார்கள். இந்த சூழலில் இன்று காலை 11 மணி அளவில் தேர்தலில் தோல்வியுற்ற வேட்பாளர்கள் அனைவரும் அன்புமணியை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. எதன் காரணமாக தேர்தலில் மற்ற வேட்பாளர்கள் தோல்வியுற்றார்கள் என்பது குறித்து இன்றைய அந்த கூட்டத்தின் போது அன்புமணி ஆலோசிப்பார் என்றும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மற்றபடி விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பது குறித்து நேற்றோ அல்லது இன்று நடைபெறக்கூடிய கூட்டத்திலோ எந்த விதமான ஒரு ஆலோசனையும் இடம்பெறவில்லை என்பதுதான் கட்சி நிர்வாகிகளுடைய தகவல்களாக இருக்கின்றன. ஏனென்றால் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக அங்கம் வகிக்கிறது. இந்த சூழலில் அந்த கூட்டணியில் இருந்து தன்னிச்சையாக பாமக தனியாக ஒரு முடிவை எடுத்து விஜய்க்கு ஆதரவு அளிக்குமா என்பது ஒரு முக்கிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே இது போன்ற ஒரு சூழலில் பாமக தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுக்காது என்பதுதான் கட்சி நிர்வாகிகளோட தகவல்களாக இருக்கின்றன. எனவே இன்றைய கூட்டத்திற்கு பிறகு மேலும் அன்புமணி என்ன முடிவை எடுக்கப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது.